லோக்சபா தேர்தலில் கோவை தொகுதியில் போட்டியிட்ட அண்ணாமலை தோல்வி அடைந்ததை கொண்டாடும் வகையில் கிருஷ்ணகிரியில் திமுக தொண்டர்கள் அண்ணாமலை உருவப்படத்தின் முன் நடு ரோட்டில் ஆட்டை வெட்டி கொன்று கொண்டாடினர். இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி பாஜக பிரமுகர் மோகன்தாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இத்தகைய செயல்களை நீதிமன்றம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது எனவும் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 10 பேர் போலீசார் கட்டுப்பாட்டில் உள்ள நிலையில் கைது செய்யப்பட்ட 10 பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் தெரிவித்துள்ளார். மேலும் சென்னை முழுவதும் ரவுடிகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும், ஜாமீனில் இருக்கும் ரவுடிகள் நிபந்தனைகளை மீறினால் ஜாமீனை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அருண் கூறினார். 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் தலைமறைவாக உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு முன்ஜாமீன் கோரி அவரது சகோதரர் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கு இன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வருகிறது. முன்னதாக கரூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு எம்.ஆர். விஜயபாஸ்கர் சார்பில் தாக்கல் செய்த 2 மனுக்களும் நிராகரிக்கப்பட்டது. 100 கோடி ரூபாய் நில மோசடி புகாரில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 7 பேர் மீது கரூர் போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தலைமறைவாக உள்ள விஜயபாஸ்கரை சிபிசிஐடி போலீசார் வலை வீசி தீவிரமாக தேடி வருகின்றனர். கர்நாடக காங்கிரஸ் அரசில் தற்போது துணை முதல்வராக இருப்பவர் டி.கே. சிவகுமார். 2013ஆம் ஆண்டு முதல் 2018ஆம் ஆண்டு வரை காங்கிரஸ் ஆட்சியில் இவர் அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக 73.94 கோடி ரூபாய் சொத்து குவித்ததாக 2020இல் சிபிஐ தொடர்ந்த வழக்கை ரத்து செய்ய கோரி கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி இந்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த மனுவை நீதிபதிகள் பீலா எம். திரிவேதி, எஸ்.சி. சர்மா அடங்கிய அமர்வு நேற்று விசாரித்தது. உயர்நீதிமன்ற உத்தரவில் தலையிட விரும்பவில்லை என கூறி மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதிகள் 3 மாதங்களுக்குள் விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டனர். ராஜ்யசபாவில் 4 நியமன எம்பிக்களின் பதவிக்காலம் ஜூலை 13ஆம் தேதி நிறைவடைந்ததை அடுத்து பாஜகவின் எம்பிக்கள் எண்ணிக்கை 86ஆக குறைந்தது. தேஜ கூட்டணி எம்பிக்கள் எண்ணிக்கை 101ஆக ஆனது. ராஜ்யசபாவில் காங்கிரஸ் கட்சிக்கு 26, திரிணாமுல் காங்கிரசுக்கு 13, ஆம் ஆத்மி மற்றும் திமுகவுக்கு தலா 10 உட்பட இண்டி கூட்டணிக்கு மொத்தம் 87 எம்பிக்கள் உள்ளனர். ராஜ்யசபாவில் மொத்தம் 245 எம்பிக்கள் உள்ளனர். ராஜ்யசபாவில் ஏதேனும் சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டால் அதற்கு பெரும்பான்மை எம்பிக்கள் குறைந்து 123 எம்பிக்கள் ஆதரவு தேவை. அதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அல்லது இண்டி கூட்டணியில் இடம்பெறாத அதிமுக வசம் உள்ள 4 எம்பிக்கள், ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வசம் உள்ள 11 எம்பிக்கள், நவீன் பட்நாயக்கின் பிஜு ஜனதா தளம் வசம் உள்ள 9 எம்பிக்கள் ஆகிய கட்சிகள் யாருக்கு ஆதரவளிக்குமோ அதை பொறுத்து மசோதா நிறைவேறும் சூழல் ஏற்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் சமீப காலமாக பயங்கரவாதிகளின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. பயங்கரவாதிகளின் நடமாட்டத்தை கண்டறிவதற்காக அதிநவீன வசதி கொண்ட ட்ரோன்களை பயன்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. அக்னூரில் பயங்கரவாதிகள் நடமாட்டத்தை கண்டறிந்த போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினர் அதிநவீன ட்ரோன்களை பயன்படுத்தி தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். எல்லை பகுதிகளில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களும் கடத்தப்படுகிறது. இதனையும் அதிநவீன வசதி கொண்ட ட்ரோனை கொண்டு கண்காணிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. நேபாளத்தின் புதிய பிரதமராக கே.பி. சர்மா ஒலி பதவியேற்றார். நேபாள அரசியலமைப்பு விதியின்படி நாடாளுமன்றத்தில் 30 நாட்களுக்குள் பிரதமர் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். தற்போது கூட்டணி அமைத்துள்ள நேபாளி காங்கிரஸ் கட்சியும் CPN-UML கட்சியும் 167 உறுப்பினர்களை கொண்டுள்ளன. பெரும்பான்மைக்கு 138 இடங்களே போதுமானதாகும். எனவே கே.பி. சர்மா ஒலி இதில் எளிதாக வெற்றி பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக 2 முறை நேபாள பிரதமராக இருந்த சர்மா ஒலி சீனாவிற்கு ஆதரவாகவும் இந்தியாவுடன் மோதல் போக்கையும் கடைபிடிக்கும் விதமாக ஆட்சி நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் நேபாளத்தின் புதிய பிரதமர் பதவியேற்றுள்ள சர்மாவுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, இரு நாடுகளுக்கிடையேயான உறவை மேலும் வலுப்படுத்த வேண்டும், நமது மக்களின் முன்னேற்றம் மற்றும் செழுமைக்காக நமது பரஸ்பர நன்மை பயக்கும் ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தேச விரோத செயல்களில் ஈடுபடுவதால் பாகிஸ்தானில் இம்ரான்கானின் தெஹ்ரீக்-இ-இன்சாப் கட்சியை தடை செய்ய அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து அந்நாட்டு அமைச்சர் அத்தாவுல்லா தரார் நிருபர்கள் சந்திப்பில் உறுதிப்படுத்தியுள்ளார். மிகப்பெரிய கட்சிகளில் ஒன்றான தெஹ்ரீக்-இ-இன்சாப் கட்சி தடை செய்யப்பட்டால் போராட்டம், கலவரம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர்.
துப்பாக்கி சூடு தாக்குதலில் இருந்து தப்பிய பின் முதல் முறையாக தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்துள்ள அமெரிக்க அதிபர் வேட்பாளர் டிரம்ப், கடவுளின் செயலாலோ அல்லது அதிர்ஷ்டத்தாலோ நான் காப்பாற்றப்பட்டேன், இல்லை என்றால் நான் தற்போது இங்கு இருந்திருக்க மாட்டேன், நான் உயிரிழந்திருப்பேன். மிகவும் நம்ப முடியாத சம்பவம் என்னவென்றால், துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட போது சரியான தருணத்தில் எனது தலையை திருப்பியது மட்டுமின்றி சரியான தருணத்தில் எவ்வளவு தூரம் தலையை திருப்ப வேண்டுமோ அவ்வளவு தூரம் திருப்பி உள்ளேன். எனது காதை உரசி சென்ற துப்பாக்கி தோட்டா என்னை சுலபமாக கொன்றிருக்கும். இந்த துப்பாக்கி சூடு தொடர்பான ஒட்டுமொத்த நிகழ்வும் நம்ப முடியாத அனுபவம் போன்று உள்ளது. இது போன்ற சம்பவத்தை நான் பார்த்ததில்லை. இது ஒரு ஆச்சரியம் என்றும் எனக்கு சிகிச்சை அளித்த டாக்டர் கூறினார். அதிர்ஷ்டமோ அல்லது கடவுளின் செயலோ எனக்கு தெரியவில்லை, ஆனால் பெரும்பாலான மக்கள் இதை கடவுளின் செயல் என்று கூறுகின்றனர் என்று கூறியுள்ளார். ட்ரம்பை நெருங்கியவர்கள் உங்களையும் கொலை செய்ய முயற்சிப்பார்கள், பாதுகாப்பை 3 மடங்கு அதிகரியுங்கள் என டெஸ்லா உரிமையாளரும் எக்ஸ் சமூக வலைதளத்தின் உரிமையாளருமான எலான் மஸ்கிற்கு எக்ஸ் பயன்பாட்டாளர் அறிவுரை கூறியதற்கு பதிலளித்துள்ள எலான் மஸ்க், கடந்த 8 மாதங்களில் 2 பேர் தன்னை வெவ்வேறு தருணங்களில் கொலை செய்ய முயற்சித்ததாக அதிர்ச்சி தரும் தகவலை வெளியிட்டுள்ளார். டெஸ்லா அலுவலகம் அருகே துப்பாக்கியுடன் அவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார்.